ஆல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் CS3491 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட்டியாக பார்ட்பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க செமஸ்டர் 6 ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 6 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா CS3491 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட்பின் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதோட மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணும்னு நினைச்சீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல இதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் எழுதியிருப்பாங்க, அவங்களோட கொஸ்டினை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிஎஸ்பி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹியூரிஸ்டிக் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ரெண்டா படிச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஒன்று அட்டன் பண்ற சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இருந்தாலுமே அன்இன்ஃபார்ம்டு சர்ச் அல்கோரிதம் இது பார்த்துக்கோங்க. இதில் பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ஏஐ அதோட அப்ளிகேஷன்ல ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க, ஏஐனா என்னன்னு கேட்காங்க. ஸோ அப்படி இல்லைனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு கேட்கறாங்க. ஸோ அப்படி இல்லைனா ஏஐ அப்ளிகேஷன்ஸ் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த ஏஐ அப்ளிகேஷனை பிகோஷன்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் ப்ரீஃபா பார்த்து வச்சுக்கோங்க. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஏஐ அது மாதிரி உங்களுக்கு ஏஐ ஏஜென்ட்ஸ் வச்சும் கேட்கறாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே போக உங்களுக்கு அட்வைசல் சர்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதில் ஏஜென்ட்ஸ்னா என்னன்னு கூட பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேவி பேஸ் மாடல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. கேஷுவல் நெட்வொர்க்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட் இன்ஃபரன்ஸ் இன் பிஎன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்சர்டனிட்டினா என்னன்னு கேட்கலாம், இன்ஃபரன்ஸ்னா கூட என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி பேஸ் ரூல் இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்டுருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பேசியன் இன்ஃபரன்ஸ்னா கூட என்னன்னு கேட்கலாம், இதை சம்டைம்ஸ் பிகாஸ்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுங்க. ஸோ பிளாக் கலர்ல இருந்தாலும் முடிஞ்சளவு கவர் பண்ணிருங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசிஷன் ட்ரீ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சப்போர்ட் வெக்டார் மெஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இதுல இருந்து ஒன்று வர அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பேசியன் லீனியர் ரெக்ரெஷன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெஷின் லேர்னிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நேவி பேஸ்ல கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் பிகாஸ்லயும் கேட்கறாங்க, சம்டைம்ஸ் 2 மார்க்லையும் கேட்கறாங்க. ஸோ அதனால பிரீஃபாவும் பார்த்துக்கோங்க, 2 மார்க்ல அட்டன் பண்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிரேடியன்ட் டெசன்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. சிங்கிள் அண்ட் மல்டிபிள் வேரியபிள்ஸ் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜெனரேட்டிவ் மாடல் அதாவது ப்ராபபிலிஸ்டிக் ஜெனரேட்டிவ் மாடல்ல கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது ரெண்டுக்குமே டிஃபரன்ஷியேட் இருக்கும், அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கே மீன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கேஎன்என் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த டாபிக்ல பாக்குறப்போ ப்ராப்ளமேட்டிக்காவும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த யூனிட்ல இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கான்செப்ட் ரிலேட்டடா சம்டைம்ஸ் ப்ராப்ளமேட்டிக் கேட்கறாங்க, அதுவும் இந்த பர்டிகுலர் 4th யூனிட்லாம் ப்ராப்ளமேட்டிக் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு அடாப் பூஸ்ட் அல்கோரிதம் இது 15 மார்க்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு காசியன் மிக்சர் மாடல்ஸ் இது 2 மார்க்ஸ்ல மெஜாரிட்டி கேட்டிருக்காங்க, இருந்தாலும் கொஞ்சம் பிரீஃபா பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் இது கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கிங் பூஸ்டிங் பேக்கிங்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் பிகாஸ் ஸ்பிளிட் பண்ணி கேட்டாங்கன்னா இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, இல்லை 2 மார்க்லையும் கேட்கலாம். இந்த ஓட்டிங் கொஞ்சம் பிரீஃபா பார்த்துக்கோங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி பிகாஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இதனால 2 மார்க் ஏற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. என்சாம்பிள் லேர்னிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெகுலரைசேஷன் பேட்ச் நார்மலைசேஷன் RELU அது போக உங்களுக்கு ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பெர்சிப்ட்ரானா கூட என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனிட் சேச்சுரைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பெர்சிப்ட்ரான 2 மார்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி மல்டி லேயர் பெர்சிப்ட்ரான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. டிராப் அவுட் ரொம்ப முக்கியமான ஒன்று. எரர் ப்ரோபகேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ எரர் பேக் ப்ரோபகேஷன் சம்டைம்ஸ் பிகாஸ்லையும் கேட்கலாம், சம்டைம்ஸ் 2 மார்க்லையும் கேட்பாங்க. இது இந்த கான்செப்டை கொஞ்சம் நல்லா பிரீஃபா பார்த்துக்கோங்க. பேக் ப்ரோபகேஷனை வச்சு உங்களுக்கு பிகாஸ்ல இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஷாலோ நெட்வொர்க் டு டீப் நெட்வொர்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் எல்லா கான்செப்ட்டுமே அட்டன் பண்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ப்ராப்ளமேட்டிக் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இதில் இருக்க எல்லா கான்செப்ட்டுமே. ஸோ இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.